தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பஞ்சமஸ்தானத்துல இருந்த உங்க ராசி அதிபதியான குரு பகவான் இப்போ ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானாதிபதியும் அவரே. உங்க ராசி அதிபதி 6ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம்ங்கிறதுனால எதிரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க பாருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கடனை வளர்க்கலாம்ங்கிறதுனால கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு. உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்க பேச்சை மற்றவங்க இந்த காலகட்டத்தில் கேட்பாங்க. வீட்டிலும் சரி, வெளியிடத்திலையும் சரி, உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் மாத துவக்கத்துல செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார். அப்போ தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று கூடுதலாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி இங்க ராகு செவ்வாய் இணைவு உடல்நல தொந்தரவுகளை உங்க தாய்க்கும் சரி, உங்களுக்கும் சரி அதிகப்படுத்தலாம். வீடு கட்டத்துல, வண்டி வாகனங்கள் வாங்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் தடங்கல்கள் உண்டாகி இருக்கலாம். தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கும். ஆனா வரும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தாயோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு தொந்தரவுகள் குறையும். அதே மாதிரி பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனாலுமே 6ஆம் அதிபதி வலுத்திருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உடல் நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாயும் பஞ்சமஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால பூர்வீக சொத்துல கடந்த காலகட்டத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும். பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கலத்திர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால மாத முற்பகுதியில திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு கைகூடி வரும். காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா மே 31ஆம் தேதிக்கு பிறகு உங்க கலத்திர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். கூட்டாளிகள் வகையிலையும் அனுசரித்து செல்ல பாருங்க. குறிப்பா கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்க பாருங்க. நண்பர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பாக்கியாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும். நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு
எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லும் அமைப்புகளை கொடுக்கும். ஆனாலுமே தந்தையுடைய உடல்நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடமான வேலை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் அதிபதி மாத பிற்பகுதியில் 6ல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிசினஸ் பண்றவங்க பெரிய அளவுல முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். தொழிலுக்காக பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம். முதலீடு பண்ணாலும் பெரிய அளவுல முதலீடு வேண்டாம். குறைந்த முதலீடு போடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. புத்திக்காரகனான புதன் பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால புத்தி கூர்மையினாலதான் இதுலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சில நேரங்கள்ல லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வகையில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க தொழில் வகையில. ஆனா வேலை இல்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கத்தான் செய்யும். அதே மாதிரி லாபாதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே உங்க பிசினஸ்ல எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தும். வேலையிலையுமே சக பணியாளர்களுடைய போட்டி பொறாமைகள் சற்று அதிகரிக்கலாம்ங்கிறதுனால கொஞ்சம் எதுலையுமே கவனமா செயல்பட பாருங்க. எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. லாபங்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலுமே அந்த லாபங்கள் கையில தங்காம ஏதாவது ஒரு வகையில செலவாவோ கடன் கட்டுறதுக்கோ போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. விரையாதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருந்தாலுமே 12ஆம் அதிபதி 5ல இருக்கும் காரணத்தினால குழந்தைகளை விட்டு ஒரு சிலர் பிரிந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறப்போ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஆன்மீக பயணங்களாவோ அல்லது இன்ப சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய அமைப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது மூலமா தடங்கல்கள் அகலும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.